நியூஸ் ஆன் தமிழ் செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் விடுமுறை நாளான இன்று சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் ஜவுளி கடைகளில் கூட்டம் அலைமோதுகிறது. பட்டாசு, இனிப்பு மற்றும் நகை கடைகளிலும் விற்பனை தற்போது அதிகரித்துள்ளது. இதுகுறித்து பல்வேறு நகரங்களில் இருந்து எமது செய்தியாளர்கள் நேரடி தகவல்களை வழங்க உள்ளனர். இனி அவர்களிடம் இதுகுறித்து பல தகவல்களை பேசலாம். இது குறித்து நிறைய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக சென்னையில் செந்தில்குட்டி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. செந்தில்குட்டி, வணக்கம். தற்போது சென்னையில் என்ன மாதிரியான தீபாவளி கொண்டாட்டங்கள் இருக்கிறது? அதற்கான விற்பனை எந்த மாதிரியா இருக்கு? அதாவது நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதியானது டி நகரில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் தெருவாகும். இங்கே ஏற்கனவே எப்போதும் போல ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிக கூட்டம் காணப்படுகிறது. அதாவது வழக்கமான நாட்களை விட இன்று இன்னும் 5 நாட்கள் மட்டுமே தீபாவளிக்கு உள்ள சூழ்நிலையில் வழக்கத்தை விட அதிகமான ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் குழுமியுள்ளனர். இதனால் பல பாதுகாப்பு ஏற்பாடுகள் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இங்கே இளைஞர்கள் அதிக அளவில் இந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்களிடம் இது தொடர்பாக கேட்கலாம். மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு? ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் வருகிறது. ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் இங்கே வருகிறது. ஆனால் எங்கள் ஊரில் எடுப்பதை விட இங்கே நல்ல கலெக்ஷனாக பெஸ்ட்டு சூப்பராக நிம்மதியாக எடுத்துகிட்டு போகிறோம். போலீஸ்காரர் எங்களுக்கு கரெக்டாக பாதுகாப்பு அளித்து 2 ரோடாக பிரித்து ஒன்று பாதி போகிறதுக்காகவும் இன்னொன்று வரத்துக்காகவும் ரோடை கிராஸ் பண்ணி வராங்க. கரெக்டாக கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்ல பாலிசி. அதாவது இங்கு இளைஞர்கள் பெருமளவில் இந்த ஆடை எடுப்பதற்காக தீபாவளிக்காக பெண்களும் இளைஞர்களும் அதிக அளவில் திரண்டுள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 6 ஓடுவது போலவே இங்கே மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட இந்த கூட்டத்தை சமாளிப்பதற்காக இந்த டி நகர் மற்றும் ரங்கநாதன் தெரு, உஸ்மான் சாலை மற்றும் ரத்னாஸ்வர் அமைந்துள்ள பகுதிகள், அந்த பகுதிகளில் அனைத்திலும் பாண்டி பஜார் போன்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட 500 போலீசார்கள் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் கிட்டத்தட்ட 225 அளவுக்கு சிசிடிவி கேமராக்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக குற்றவாளிகளை ஏற்கனவே கண்டுபிடிக்கும் விதமான நவீன கேமராக்களும் இங்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. இதே போல புரசைவாக்கம் மற்ற பகுதிகளான பாரிஸ் போன்ற இடங்களிலும் இதே அளவிலான கூட்டம் அங்கேயும் காணப்படுகிறது. அதன் காரணமாக போலீஸ் பாதுகாப்பு அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில்குட்டி, தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தீபாவளி பண்டிகையொட்டி சிறுதானியங்களை பயன்படுத்தி தயாராகும் இனிப்பு வகைகள் குறித்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், தீபாவளி பண்டிகைக்காக மரபு வழியில் தயாராகக்கூடிய பலகாரங்கள், அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன? வணக்கம் கோபால். அதாவது இந்த தீபாவளிக்கு குறிப்பாக நம்ம எல்லாமே நெய், பாதாம் உள்ளிட்ட பிஸ்தா உள்ளிட்ட வகைகளான இனிப்புகளை பார்த்துருப்போம். ஆனால் முழுக்க சிறுதானியங்கள் கொண்டு தயார் செய்யப்பட்ட இனிப்பு வகைகள் தற்போது சேலம், அதாவது நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை பகுதியில் தற்போது ஒரு குடும்பத்தினர் முழு வீச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக இரவு பகலாக தற்போது இந்த இனிப்பு தயாரிக்கும் பணி தற்போது நடைபெற்று வந்துட்டு இருக்கு. குறிப்பாக அதாவது இங்கே இருக்கிற குடும்பத்தினர் இங்கே அதாவது கேழ்வரகு உள்ளிட்ட பல்வேறு இயற்கை வழி தானியங்கள் மூலியமாக பல்வேறு பொருட்களை இவங்க தயார் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக அவங்க பார்த்தீங்கன்னா கைப்பட, அதாவது உரலில் அவங்க கைப்பட எள் செய்யப்பட்ட எள் உருண்டை உள்ளிட்ட பலவற்றை இங்கே இருக்கிற குடும்பத்தினர், இந்த இருக்கிற குடும்ப பெண்களும் அதாவது தமிழர்களுடைய பாரம்பரிய அந்த சிறுதானியங்கள் வகைகளை கொண்டு தற்போது இனிப்பு வகைகளை தற்போது முழு வீச்சு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. தற்போது இங்கே செஞ்சுட்டு இருக்க இனிப்பு அவங்ககிட்டே பேசலாம். அம்மா வணக்கம். நீங்கள் இப்போ எந்த வகையான இனிப்பு பண்ணிட்டு இருக்கீங்க? அது என்ன வகையான இனிப்பு சொல்லுங்கள். எள்ளுங்க சார். எள்ளு இப்போ உருண்டை செய்யறதுங்க சார். அதில் வெல்லம் சேர்த்து பாகு வச்சு இது பண்ணி உருண்டை செய்கிறோங்க சார். குறிப்பாக கோபால், அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற இந்த நாமகிரிப்பேட்டை சேர்ந்த இந்த குடும்பத்தினர் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளிக்காக பிரத்யேகமாக அதாவது பல வகையான இனிப்புகள் தயார் செய்து குறிப்பாக பேக்கிங் செய்யப்பட்டு தற்போது இங்கே அன்பும் பண்ணி தரப்பு வந்துட்டு இருக்கு. அதே போல் இனிப்பு வகைகள் மட்டும் இல்லாமல் தற்போது கார வகைகளும் இங்கே தயார் பண்ணிட்டு இருக்காங்க. சிறுதானியங்களை கொண்டு மிக்சர்கள் தயார் பண்ணியிருக்காங்க. அதே போல் பல்வேறு வகையான விஷயங்கள் தயார் பண்ணியிருக்காங்க. தற்போது இங்கே தயார் பண்ணி இந்த அம்மாட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். நீங்கள் என்ன வகையான இனிப்பு தயார் பண்ணியிருக்கீங்க? இதில் என்ன விஷயம் சொல்லுங்கள். இது கம்பு அல்வாங்க சார். நாட்டு வெல்லமும் கம்பும் கலந்து அல்வாங்க சார். இது வேறு என்ன வகையான இனிப்புகள் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? இனிப்பு வகையில் அப்புறம் ஆரியமாக லட்டுங்க சார், வெல்லம் கலந்தது. குறிப்பாக தற்போது அதாவது இங்கே தயார் செய்யப்பட்ட இந்த இனிப்பு வகைகள் ஆர்டரின் பேரில் பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறாங்க. தற்போது இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்மிடையே இணைஞ்சிருக்கா, அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். உங்களுக்கு இந்த மாதிரியான உணவு வகைகள் செய்வதற்கு எப்படி ஐடியா கிடைச்சது? எதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க நீங்கள் இந்த வருஷம்? நீங்கள் ஆக்சுவலி இப்போ நம்ம மக்கள் பல விதமான நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு மூல காரணம் என்னென்னு பார்த்தா நம்மளோட உணவு முறை மாற்றம் தான். நம்மளோட உணவு முறையில் பழங்காலத்து உணவு முறையை தவிர்த்துட்டு நாம் இப்போ புதுமைங்கிற பேரில்
செயற்கை நிறமூட்டிகள் அண்ட் மைதா இதில் செஞ்ச உணவுகளை சாப்பிட்றதுனால நம்மளோட உடல்நலம் வந்து பெரிய பெரிய அளவில் பாதிக்கப்படுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு யோசிக்கிறப்ப, நம்மளுடைய பாரம்பரிய உணவான சிறுதானியங்கள் நோக்கி நம்ம போனோம்னா போகிறப்போ நமக்கு இதுலேருந்து ஒரு இதுக்கான தீர்வு கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிது. ஃபஸ்ட்டு முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் இந்த சிறுதானிய உணவுகள் அண்டு சிறுதானிய உணவுகளை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமேட்டு ஏன் இதை நாம் மட்டும் யூஸ் பண்ணோம், இதை வந்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தனோம்னா அவங்களும் வந்து இதோட பலனை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் வீட்டில் வந்து சிறிய லெவலில் கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதை மட்டும் செஞ்சு மக்களுக்கு நண்பர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி இதை கொஞ்சம் விரிவுபடுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப, சரி இந்த தீபாவளி பண்டிகையை ஒட்டி மக்களுக்கு இந்த சிறுதானியத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப, சரி இதை நம்ம பலகாரமாக செஞ்சு இனிப்பாண்ட கார வகைகள் செஞ்சு கொடுத்தா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. அதுக்காக இந்த வருஷம் வந்து முதலாக ஒரு 7 விதமான இனிப்பு கார வகைகளை செஞ்சிட்ருக்கிறோம். இனிப்பில் பார்த்திங்கன்னா கம்பில் அல்வா, கேழ்வரகுல வந்து பூந்தி லட்டு, கார வகைகளில் வந்து சிறுதானிய மிக்சர், அதாவது ஒரு 7 விதமான சிறுதானியம், கம்பு, ராகி, சோளம், சாமை, வரகு இதில் வந்து மிக்சர் செஞ்சு கொடுக்குறோம். அப்புறமேட்டு மாப்பிள்ளை சம்பா சிகப்பரிசியில் வந்து முறுக்கு செஞ்சுருக்கு. அப்புறம் வரகுல வந்து பட்டை முறுக்கு செஞ்சுருக்கு. இதுதான் வந்து இதை வந்து நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படின்னா, ஒரு அறத்தோடு இப்போ நம்ம வீட்டுக்கு நாம் செஞ்சோம்னா எந்த மாதிரி ஒரு தரத்துலையும் ஒரு சுத்தமாக செய்வோமோ அதையே அந்த ஒரு அறத்தை மனசில் வச்சுக்கிட்டு எந்த விதமான பொருளாதார நோக்கமும் இல்லாமல் இதை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். சார், குறிப்பாக இந்த வகையான எண்ணெய் வகைகள்லாம் எந்த மாதிரியான எண்ணெய் வகையாக பயன்படுத்துறீங்க? குறிப்பாக நெய் வகைகள்லாம் எப்படி நீங்கள் இதை பயன்படுத்துறீங்க? இதில் மூலப்பொருட்கள் எப்படி தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, முக்கியமாக நாங்கள் எடுத்துக்கிட்டது வந்து வெள்ளைச்சீனியை யூஸ் பண்ணக்கூடாது, அதேமாரி ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு மாற்றாக வந்து நாட்டு வெல்லத்தை யூஸ் பண்ணுறோம். அப்புறமேட்டு மரசேக்கல் ஆட்டின கடலை எண்ணெயை யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தற்போது அதாவது பொதுமக்கள் வந்து பயன்பெறும் வகையில் குறிப்பாக பல்வேறு செயற்கை நிறமூட்டிகளால் ஆயிரக்கணக்கில் அவங்க வந்து செலவு பண்ணி பல்வேறு பிரச்சனைக்கு ஆளாகிறது. இந்த மாதிரி இயற்கையான உணவு வகைகள் வந்து பொதுமக்களுக்காக இவங்க தயார் பண்ணிட்டு இருக்காங்க. தற்போது அந்த பேக்கிங் செய்யும் பணி தற்போது வந்து மும்முரமாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா மாப்பிள்ளை சம்பா தயாரான அந்த முறுக்கு, அதே போல் வந்து வரகால் செய்யப்பட்ட வந்து பட்டை முறுக்கு, அதே மாதிரி சிறுதானிய கலவை மிக்சர் என பல வகையான இந்த இனிப்பு மற்றும் கார வகைகள் வந்து இவங்க தயார் செய்து தற்போது இந்த பேக்கிங் பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. தற்போது இந்த குடும்பத்தினரே சேர்ந்தவர்களே இந்த பணியில் வந்து அவங்க ஈடுபட்டிருக்காங்க. ரியாஸ், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தீபாவளி பண்டிகைகள் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டிருக்கு. குறிப்பாக திருச்சியில் இந்த பண்டிகை எவ்வாறு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், திருச்சியில் தீபாவளி பண்டிகைக்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு? தீபாவளி பண்டிகைக்கு அங்குள்ள மக்கள் பட்டாசு வாங்குவதற்கும் துணிக்கடைகள்லையும் எந்த மாதிரியான கூட்டம் அலைமோதுகிறது? அங்குள்ள சிறுவர்களுக்கு புதிய ரகமான ஆடைகள், அங்கே என்னென்ன புதிய ரகமான ஆடைகள் எல்லாம் அங்குள்ள கடைகளுக்கு வந்திருக்கு? வணக்கம் கோபாலகிருஷ்ணன். தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவாகவும் சக்தி தேவி நரகாசுரனை வதம் செய்த நாளை தீபாவளியாக கொண்டாடி வருகிறோம். அந்த வகையில் வருடந்தோறும் அக்டோபர் மாதம் தீபாவளி மாதம் கொண்டாடப்படுகிறது. அந்த நாளில் புத்தாடைகள் அணிந்து இனிப்புகள் செய்து உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் வழங்கி அந்த தீபாவளி சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். இந்த வகையில் தற்பொழுது தீபாவளி என்றாலே புத்தாடைகள் அணிவது மட்டுமின்றி வெடிவெடிப்பதில் ஒரு இடம் உண்டு. இப்போ தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிற இடம் வந்து திருச்சி பாலக்கரை பகுதி. இங்கு 50க்கும் மேற்பட்ட பட்டாசு கடைகள் உள்ளன. இந்த பகுதியில் தான் மாநகர் முழுவதும் உள்ள மக்கள் பட்டாசுகளை வாங்க வந்து வருவார்கள். அந்த வகையில் தற்பொழுது திருச்சி மாவட்டத்தில் என்னென்ன பட்டாசுகள் வந்திருக்கின்றன, என்னென்ன புதுரகம் வந்திருப்பது குறித்து இந்த கடைகளில் நாம் வந்து பார்க்கலாம். தற்பொழுது மக்கள் வந்து அவர்களது தீபாவளிக்கு தேவையான பட்டாசுகளை வந்து வாங்கி கொண்டிருக்கின்றனர். இங்கே பார்த்தோம் என்றால் சிறியவர்கள் முதல் பெரியவர்களான தேவையான அனைத்து வெடிகளும் இங்கே வந்து இப்போ தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த தீபாவளியை பொறுத்த மட்டில் வந்து எல்லா வெடிகளும் வந்து கலக்கலரான வெடிகள் தான் வந்து அதிகமாக வந்திருக்கின்றன. விலைகளும் குறைவாகவும், அதே போல சிறுவர்களுக்கு ஏற்ற வகையிலும் பெரியவர்களுக்கு தேவையான வகையிலும் தனித்தனியான வகைகளில் இந்த வெடிகள் வந்து தற்பொழுது இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. அதே போல் அந்த 5000 வாலா 10,000 வாலா சர வெடிகளும் அதே போல் தற்போது நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த வருட புது வரவாக ராக்கெட், அதாவது மேலே சென்று பல வண்ணங்களில் வெடிக்கக்கூடிய இந்த ராக்கெட் தற்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதே போல் ஜெண்டை மேளம் என்று சொல்லக்கூடிய வெடிகளும் தற்பொழுது இங்கே வந்து செய்யப்பட்டிருக்குது. இது வந்து திருச்சி மக்களிடம் வந்து அதிக வரவேற்பு பெற்றுள்ளது. இருப்பினும் இங்கே கடந்த வருடத்தை விட இந்த வருடம் என்பது தற்பொழுது
வியாபாரம் சற்று மந்தமாக தான் இருக்கிறது. ஏனென்றால் இன்னும் தீபாவளி தொடங்க இன்னும் 6 நாட்கள் உள்ள நிலையில் மக்கள் புத்தாடைகளை வாங்குவதற்காக தற்பொழுது ஆயத்தமாகி வருகின்றனர். அதே போல வீட்டிலே வந்து சமையல் செய்வதற்கும் வந்து இனிப்புகள் செய்வதில் மும்முரம் காட்டி வரும் நிலையில் தற்பொழுது இந்த வெடிகளினுடைய விற்பனை சற்று மந்தமாக தான் இருக்கிறது. தீபாவளியிலிருந்து ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பதாக இங்கே வந்து தற்பொழுது வெடிகள் விற்பனை வந்து சூடுபிடிக்கும் என தெரிகிறது. இப்போ இந்த வெடி நிலவரம் குறித்து தற்பொழுது இந்த வெடி கடைகளினுடைய உரிமையாளர் ரங்கராஜன் அவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த வருடம் வந்து எந்த மாதிரியான புது வெடிகள் வந்திருக்கு, அதனுடைய விலைகள் எப்படி இருக்கு? புது வெடிகள் வந்து சென்னை மேளம்னு சொல்லி ஒரு புது வெரைட்டி வந்திருக்கு. அது வந்து விஸ்லிங் சவுண்டு கலர் வரக்கூடிய வெடிகள் வந்திருக்கு. ட்விங்க்லிங் ஸ்டார் வந்திருக்கு. சாந்தினிகா சாந்த் சொல்லி பழைய வெரைட்டி தான், பட் இருந்தாலும் அதை மாடிஃபை பண்ணி நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. விலைகள் வந்து மக்கள் வாங்கக்கூடிய விலைகளில் தான் இருக்குது. சரி, இப்போ விலைகள்லாம் வந்து நார்மலாக இருக்குங்கிறீங்க. அதே மாதிரி வந்து சீன பட்டாசுகள் வந்து நம்ம திருச்சி மாநிலத்தில் விற்கப்படுது. இந்தியா முழுவதும் தடை செய்யப்பட்டுள்ள பட்டாசு, பல லட்சம் மக்களின் வாழ்வாதாரத்தை கொண்டுள்ள வியாபாரம் இது. அதனால் சீன பட்டாசுகளை தவிர்க்க வேண்டும் என்பதே எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். இப்போ சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் எந்த மாதிரியான பட்டாசுகள் வந்து எங்களது கம்பெனி வகையில் தயார் செய்யும் அனைத்து பட்டாசுமே சுற்றுச்சூழலை எந்த விதத்திலும் எப்பொழுதும் எந்த தட்பவெப்ப சூழலையும் எந்த விதத்திலும் பாதிக்காது. இப்போ இந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்களுக்கு என்னென்ன ரகங்கள்லாம் வந்திருக்கு? சிறுவர் மினி ஃபவுண்டைன் சொல்லி நிறைய வெரைட்டிகள் வந்திருக்கு. அதை வந்து நேரில் வந்து செலக்ட் பண்ணி வாங்கி செல்கிறோம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பல ரகமான புது செயல்கள் மட்டுமில்லாமல் பல ரகமான புதிய வெடிகளும் வந்திருக்கிறது. இது குறித்து கோவையில் என்னென்ன மாதிரியான புதிய வகையான சேலைகள் வந்திருக்கு, இது குறித்து நிறைய தகவலோடு ஷெர்லி காத்திருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம் கோபால். தீபாவளி பண்டிகை முன்னிட்டு விடுமுறை நாளான்ற இன்று பார்த்தோன்னா புத்தாடைகள் எடுப்பதற்காக பொதுமக்களின் கூட்டம் கடைகளில் அலைமோதுனே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தோன்னா பல்வேறு ஆடைகளில் வாங்கறதுக்கு பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வந்தாலும் நம்மளுடைய பாரம்பரிய உடையான சேலையை வாங்குவதில் பொதுமக்களோட ஆர்வம் அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக இளம் பெண்களை கவரக்கூடிய வகையில் பல்வேறு புது டிசைன்களில் ஆடைகள் வந்திருக்கு. தற்போது நம்ம பார்க்கக்கூடிய ஆடைகள் பார்த்தோன்னா புது வகையான ஆடைகள்லாம் வந்திருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் நெட்டட் சாரீஸோட ஒரு காம்பினேஷனில் வந்திருக்கு. பார்த்தோன்னா குறிப்பாக யூத், அதாவது இளம் பெண்களை கவரக்கூடிய வகைகளில் புது விதமான டிசைன்ஸ் மற்றும் கலரில் இந்த சாரீஸ் தான் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக பார்த்தோன்னா இந்த சாரியில் அந்த மயிலோட எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் ப்ளஸ் அதோட ஸ்டோன் ஒர்க்ஸ் போட்டு ஒரு சாரீ பார்த்தோன்னா ஒரு ஸ்பெஷலான சாரியாக அமைஞ்சிருக்கு. இது மாதிரி பல்வேறு வகையான சாரீஸ் அங்கே அமைஞ்சிருக்கு. இந்த கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய விற்பனையாளர்கிட்ட கேட்கலாம், என்ன மாதிரியான வெரைட்டிஸ் இந்த தீபாவளிக்கு வந்திருக்கு சார்? இப்போ பார்த்த சாரீஸ் எல்லாம் என்ன வெரைட்டிஸ்? தீபாவளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலாக வந்து நம்ம சானா சில்க்குங்கிற மெட்டீரியலில் வந்திருக்குங்க. அதுபோக லைக்ரா மெட்டீரியலில் டிசைனர் சாரீஸ் வந்திருக்குங்க. அதுபோக 3D சாரீஸ்ன்னு கொடுக்குறோம். லைக்ராலே பார்த்தீங்க அப்படின்னா லைக்ரா மெட்டீரியல்லே பகல்புரி காட்டனில் பிரிண்டரில் ஃபேன்சியாக வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃப் மாதிரி கொடுக்குறோம். அது போக பார்த்தீங்கன்னா சைனா நெட் இருக்கு இல்லைங்களா, சைனா நெட் மூலமாக வந்து சனா சில்கில் சைனா நெட் அந்த மாதிரியும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுலேயே சனா சில்கில் ஹாஃப் அண்ட் ஹாஃப் சாரீஸும் வருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சனா சில்க்லேயே பீகாக் டிசைன் அந்த மாதிரி வந்து வெரைட்டியும் நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க்லேயே இது பண்ணி கொடுத்துருக்குறோம். சார் இப்போ பார்த்துட்டோம்னா இந்த சாரீ வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெஸ்டர்ன் டைப்லேயும் இருக்குது, ரொம்ப வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குது. இது என்ன மாதிரியான சாரீ சார்? இது எப்படி ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது? அது பற்றி இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து லைக்ரா மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா பகல்புரி காட்டனில் வந்து உங்களுக்கு பிரிண்டரில் வந்து உங்களுக்கு ஹாஃப் அண்ட் ஹாஃப் மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அண்ட் ஹாஃப் அது போக டிஃப்ரெண்ட்டான பிரிண்டர் டைப்பில் வரும்போது ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது. இப்போ தீபாவளிக்கு நல்ல புதுசாக டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. நல்லா போயிட்டுருக்கு ஃப்ளோ. நம்ம இப்போ பார்த்தோம்னா இப்போ அதிகமாக இந்த தீபாவளியை முன்னிட்டு வாடிக்கையாளர்கள், அதுவும் குறிப்பாக இளம் பெண்கள் விரும்பக்கூடிய ஆடையாக இது நம்ம சொல்லியிருக்காங்க. இல்லை குறிப்பாக பார்த்தோம்னா டபுள் கலர்ஸில் இருக்குது, ஒன்று ஹாஃப் அண்ட் ஹாஃப் சாரியாகவே இருக்குது. இந்த மாதிரியான புடவைகள்லாம் தற்போது இங்கே விற்பனைக்கு வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் பட்டு புடவை போன்ற பல்வேறு புடவைகளும் இங்கே புது புது மாடல்கள் இந்த தீபாவளியை முன்னிட்டு புதுசாக வரவா இருக்கிறது. இது பார்த்தோம்னா அநேகமாக இருக்கக்கூடிய இளம் பெண்களை கவரும் வகையில், அவங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த வருஷம் இருக்கக்கூடிய தீபாவளியின் ஆடைகள் வந்திருக்கு. ஷெர்லி, தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. சென்னையில் நகை கடைகளில் எந்த மாதிரியான விற்பனை இருக்கு என்பது குறித்து அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர் கிருத்திகாவிடம் கேட்கலாம். வணக்கம் கோபால். இந்த முறை வந்து தீபாவளிக்கான கடைசி வார இறுதி வந்து இன்று தான். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை மக்கள் எல்லாருமே தீபாவளி கொண்டாட இருக்காங்க. இந்த நிலையில் நகைக்கடைகளில் கூட்டம்ன்றது ரொம்ப அதிக அளவில் இருக்குது. மக்கள் தொடர்ந்து குடும்பத்தோடு வந்து நகைகள் வாங்குறது வந்து தொடர்ந்து இருக்குன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். நம்ம வந்து டி நகரில் இருக்கோம். டி நகரை பொறுத்த வரைக்கும் நிறைய நகைக்கடைகள் இருக்குது நமக்கு தெரியும். எல்லா கடைகள்லையுமே கூட்டம்ங்கிறது ரொம்ப அதிக அளவில் இருக்குது. காரணம் இன்று வார விடுமுறை. அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு முக்கியமான வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நகை மட்டும் இல்லாமல் எல்லா பொருட்களுமே
ஷாப்பிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து குடும்பத்தினருக்கு அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான நகைகள் வந்து இந்த தீபாவளி சீசனில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, மக்கள் எதை வந்து ரொம்ப குறிப்பிட்டு வாங்குறாங்க அப்படின்னு நம்மக்கிட்ட பேசுறதுக்காக நகைகளினுடைய அதிகாரி இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். இந்த வாட்டி சீசனில் மக்கள் அதிகமாக விரும்புறது வந்து என்ன மாதிரியான நகை, அதாவது கோல்டா டைமண்டா அந்த மாதிரி? இல்லை, இப்போ அது ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட்டை பொறுத்தது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா நகைகளுமே மக்கள் விரும்பி வாங்குறாங்க. அதில் ஸ்பெஷலி வந்து டைமண்ட் வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து கேரட்டுக்கு வந்து 3000 கொடுக்குறதுனால அதுலேயும் வந்து அதிகமாக வந்து மக்கள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆன்டிக்கு, மற்றது கல்கத்தா டிசைன்ஸு, பாம்பேயில் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் தீபாவளி முன்னிட்டு. ஸோ அதனால் மக்களுடைய கூட்டம் வந்து லாஸ்ட் 2 டேஸாகவே நல்லாயிருக்கு. ஸோ இன்றைக்கும் வந்து மக்கள் வந்து அதிகமாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ வி ஆர் ரியலி ஹாப்பி. தீபாவளியை முன்னிட்டு அதிகமாக மக்கள் வந்து தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ டிசைன்ஸ் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ்லேயும் நிறைய எதிர்பார்க்குறாங்க. சார் இந்த வாட்டி குழந்தைகளுடைய நகை எந்த அளவுக்கு இருக்குது சார், அது எந்த அளவுக்கு ஃபேமஸாக சேல் ஆகும்? குழந்தைகளுடைய நகைகளை பற்றி ஸ்பெஷலி வந்து குழந்தைகளுடைய பிரேஸ்லெட்டு, மற்றது பேங்கிள்ஸு, அப்புறம் வந்து பெண்டன்ஸ் வந்து அதிகமாக விரும்பி மக்கள் வாங்குகிறாங்க. ஸோ அதே மாதிரி இல்லாமல் இப்போ இந்த விலை வந்து ரொம்ப கொஞ்சம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிராமுக்கு 2848 ரூபா. ஸோ லாஸ்ட் வீக்கோடு கம்பேர் பண்ணும்பொழுது கம்மியாக இருக்குது. அதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்லேயும் வந்து நிறைய வாங்குகிறாங்க குழந்தைகளுக்காக. அதாவது அவர் குறிப்பிட்டது போல நமக்கு வந்து இங்கே நகையினுடைய விற்பனை அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வார இறுதியில் பொதுவாகவே நகைக்கடைகளில் விற்பனை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த முறை தீபாவளிக்காக நிறைய புதிய நகைகள் வந்திருக்கிறதுனால நிறைய பேர் குடும்பத்தோடு வந்து நகைகள் வாங்குறது அவர் குறிப்பிட்டார். அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரத்தை விட இந்த வாரம் நகையினுடைய விலை குறைவாக இருக்கிறதையும் வந்து தொடர்ந்து உரிமையாளர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. இதனாலேயும் மக்களுடைய வரத்து அதிகமாக இருக்குது. தீபாவளி பண்டிகைக்கு ஒரு வாரமே இருக்கக்கூடிய இந்த சூழலில் சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்து அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர் அன்சார் அலியிடம் கேட்கலாம். அன்சார் அலி, தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை எப்படி இருக்கு? என்னென்ன புது வகையான பட்டாசுகள் இங்கு விற்பனைக்கு வந்திருக்கு? தீபாவளியை பொறுத்தவரையில் பட்டாசு பிரதானமான ஒரு பங்கு வகிக்கிறது. தீவுத்திடலில் தற்போது 58 கடைகளுடன் கடந்த 20ஆம் தேதி முதல் விற்பனை துவங்கி இருக்கிறது. இந்த ஆண்டு தீபாவளிக்கு பல்வேறு வகையான புதிய ரகங்களும் களைகட்டி வந்து நிற்கின்றன. வான வேடிக்கைகள், மக்கள் அதிகமாக விரும்பக்கூடிய வான வேடிக்கைகளில் பல்வேறு வகைகள் தற்போது இந்த தீபாவளிக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 60 முறை வானத்தில் சென்று வெடிக்கக்கூடிய வான வேடிக்கை முதல் ஒரே முறை பற்ற வைத்தால் மேலே சென்று 5 பிரிவுகளாக பிரிந்து பல்வேறு வண்ணங்களில் வெடிக்கக்கூடிய வான வேடிக்கைகள் வரை பல்வேறு வகைகளில் வான வேடிக்கைகள் விற்பனைக்கு வந்துள்ளன. இவை ரூபாய் 600 15,000 ரூபாய் வரை அதன் வகைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு விலையிலும் வான வேடிக்கைகள் கிடைக்கின்றன. அதே போல கம்பி மத்தாப்புகளை பொறுத்தவரை 20 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரையிலான பல்வேறு கம்பி மத்தாப்புகளும் தற்போது விற்பனைக்கு வந்துள்ளன. குறிப்பாக புதிய ரகமாக ஒரே ஒரு கம்பி மத்தாப்பு 200 சென்டிமீட்டர் நீளமுடைய இந்த கம்பி மத்தாப்பு விற்பனைக்கு வந்திருக்கிறது. 300 ரூபாய்க்கு இந்த கம்பி மத்தாப்பு விற்கப்படுகிறது. அதே போல புஸ்வானங்கள், வெடிக்கக்கூடிய பட்டாசுகள் என பல்வேறு வகைகளும் தற்போது புதிய ரகங்களாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 15,000 பட்டாசுகள் கொண்ட 15,000 வாலா மற்றும் 10,000 பட்டாசுகள் கொண்ட 10,000 வாலா என இந்த பட்டாசுகளும் விற்பனைக்கு வந்துள்ளன. இவை 1,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரை பல்வேறு வகைகளில் கிடைக்கின்றன. அதே போல வெவ்வேறு வகையான புதிய ரகங்களிலான பட்டாசுகள், லட்சுமி வெடி, குருவி வெடி என விதவிதமான ஏற்கனவே பழக்கப்பட்ட பட்டாசுகளும் விற்பனைக்கு இருக்கின்றன. கிஃப்ட் பாக்ஸுகள் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய அந்த கிஃப்ட் பாக்ஸுகளும் பல்வேறு வகைகளில் விற்பனைக்கு வந்துள்ளன. இந்த கிஃப்ட் பாக்ஸுகள் 500 ரூபாயிலிருந்து 1,500 ரூபாய் வரை பல்வேறு வகைகளில் விதவிதமான ரகங்களில் கிடைக்கிறது. குறிப்பாக இந்த பட்டாசு பெட்டிகளில் இந்த எச்சரிக்கை வாசகங்களும் எழுதப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த பல்வேறு வகையான துப்பாக்கிகளும் இங்கு விற்பனைக்கு வந்துள்ளன. கோபால், தீபாவளி பண்டிகையொட்டி புதிய ரக ஆடைகள் மற்றும் விற்பனை குறித்து புதுச்சேரியில் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அங்கு தீபாவளி எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்து அங்கு கூடிய செய்தியாளர் விவேக்கிடம் கேட்கலாம். விவேக், தற்போது தீபாவளிக்கு சந்தைக்கு வந்துள்ள புதிய ரக ஆடைகள் புதுச்சேரியில் என்ன மாதிரியாக விதங்களில் தீபாவளியை கொண்டாடுகிறார்கள்? வணக்கம் கோபால். அதாவது தீபாவளி பண்டிகை அப்படின்னாலே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக தீபாவளி கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதுபோல் இந்த தீபாவளிக்கு இன்னும் 5 நாட்களே உள்ள நிலையில் கடைசி சனி ஞாயிறான இந்த வாரத்தில் பல்வேறு இடங்களிலும், அதாவது துணி கடையாகட்டும், நகை கடையாகட்டும், பட்டாசு கடையாகட்டும் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வியாபாரம் மற்றும் பொதுமக்கள் அதிக இடங்களில் கூட்டிகிட்டு இருக்காங்க. மேலும் விற்பனைகளும் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இந்த நிலையில் நம்ம புதுச்சேரியில் இருக்க ஒரு பிரபல துணி கடையில் தான் இருக்கிறோம். இங்கு வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பல்வேறு ஆடைகள் ஒவ்வொரு ஆண்டும்
வர்றது வழக்கம் தான். அதே போல இந்த ஆண்டும் சின்னவங்க குழந்தை, அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து வயதான ஆண்கள் பெண்கள் வரைக்கும் பல்வேறு ஆடை ரகங்கள் இந்த ஆண்டு வந்திருக்கு. மேலும் சொல்ல போனா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா கபாலி அப்படின்ற சொல்லிட்டு புதிய ஷூட்டிங்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல குழந்தைங்களுக்கு கேண்டி கிரஷ் அப்படின்ற சொல்லிட்டு புதிய ரகமும் வந்திருக்கு. இது குறித்து நம்மிடையே பல்வேறு ரகங்கள் ஆடை ரகங்கள் இந்த ஆண்டு தீபாவளி விற்பனைக்காக என்னென்ன ரகங்கள் வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம கிட்ட தெரிவிக்க இந்த கடையின் ஊழியர் திரு மூர்த்தி அவர்கள் நம்ம கிட்டே இருக்கிறார். அவர்களிடம் இது குறித்து கேட்போம். வணக்கம். இந்த ஆண்டு அதாவது வருஷம் எல்லாருக்குமே ரொம்ப புதிய ரகங்கள் வர்றது ஒன்று. இந்த ஆண்டு இந்த கடையில் எல்லாருக்குமே அதாவது குழந்தைகள் வந்து பெரியவருக்கும் என்னென்ன ரகங்கள் புது ரகங்கள் வந்திருக்காங்க? ஒவ்வொரு வருஷமும் போத்தீஸ்லேருந்து தீபாவளிக்கு வந்து புதுசாக ட்ரெஸ் ரெடி பண்ணி நாங்கள் மக்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டுப்புடவையில் வந்து பார்த்தீங்கன்னா வசுந்தரா கிளாசிக்னு புதுசாக ஒன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அது போக டிசைனர் சாரீஸ், ஃபேன்சி வெரைட்டிஸ் அந்த மாதிரி நிறையா ரெடி பண்ணியிருக்கிறோம். அதில் சனா சாரீஸ், மிஸ்ரி சில்க், மிலானோ, கேட்பெரி சில்க் அந்த மாதிரி நிறையா ரெடி பண்ணியிருக்கிறோம். அது போக வேறு ஃபேன்சின்னாக்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் 3D சாரீஸ், சைனா நெட் சாரீஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். சாரீஸ் வெரைட்டிஸ்லேயே புதுசாக அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ குழந்தைகளுக்கு என்ன சிறப்பான ஆடை ரகங்கள் வந்திருக்கு? அது போல் இப்போ பெண்களுக்கு எந்த ஆடைகளை விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க? பெண்களை பொறுத்தளவுக்கு எப்போவுமே பட்டுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் வசுந்தரா கிளாசிக்னு புதுசாக பட்டில் ரெடி பண்ணியிருக்கிறோம். சுடிதார் அது போக சாரீஸ் இல்லாமல் சுடிதார் வகை பார்த்தீங்கன்னா மிஸ்ரி, மிலானோ, மஸ்தானி, மசக்கலி அந்த மாதிரி சுடிதார்ஸ். அது போக குர்தீஸ் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து சிந்து குர்தீஸ் வகைகள் ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் வந்து அது துணிகள் பற்றி விசாரிக்கும் போது குழந்தைங்களுக்கு அந்த பக்கம் போகும்போது பல்வேறு ஆடைகள் இருந்துச்சு. அதில் சிறப்பாக இந்த வருஷம் கேண்டி கிரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடை மாடல் சொன்னாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். கேண்டி கிரஷ் ஆடைங்கிறது இப்போ புதுசாக நாங்கள் தயார் பண்ணி டிசைனர் வச்சு தயார் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். அது போக பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெமோ அப்படின்ட்டு புதுசாக ஆண் குழந்தைகளுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ரெமோன்ட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம் டிசைன். தமிழ்நாடு மட்டுமில்லாமல் புதுச்சேரி பகுதியிலும் தீபாவளி பண்டிகைக்கான பட்டாசு விற்பனை மற்றும் புதிய ரகமான ஆடைகள் என்னென்ன வந்திருக்கு என்பது குறித்து தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் இருந்து தெரிவித்த செய்தியாளர்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.